ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, குக் வித் கோமாளியில் ஹீரோயின் அஞ்சலி சொல்லி பிரியங்கா செஞ்ச குத்தி வெங்காய கூரா தான் எப்படி செய்யுதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, 2 ஸ்பூன் தனியாக, 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா, 1.5 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய். கலருக்காக நான் காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 7 மிளகா அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வெறும் வானலில் நம்ம வறுக்க போகிறோம். இந்த குத்தி வெங்காய குரா செய்யறதுக்கு இந்த மசாலா தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். இது ஆந்திரா டிஷ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் வானலில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாமே நம்ம வறுக்க ஆரம்பிக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்க மிளகு, எள்ளு இது எல்லாமே பொரிய செய்யும். அது எல்லாமே பொரிஞ்சு கலர் மாறுற வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு இது எல்லாமே வறுக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி என்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருக்குதுன்றதால நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் முன்னாடியே அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாமே சேர்த்து வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அடுத்ததான் நம்ம என்ன வறுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு இதையும் வருங்க. இது கூட இன்னும் 2 பொருட்கள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னன்றத அப்படியே பாருங்கள். இது கூடயே ஒரு 10 பல் பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டோடைய இஞ்சியோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வறுத்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதை மிக்ஸி ஜாரில் அரைக்க ஆரம்பிக்கலாம். இந்த தண்ணியை சேர்க்காம மசாலாவை ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து திரும்பவும் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம். வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கத்திரிக்காவை கீழ் சைடில் கட் பண்ணிக்கோங்க. காம்பை கட் பண்ணாதீங்க. கீழ் சைடில் கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நம்ம அதுக்குள்ளே வைக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மசாலாவை நம்ம வைக்க போகிறோம். கத்திரிக்காயிலையும் மசாலா வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயில் மசாலா தடவி வச்சுருக்கிறது எல்லாமே அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க.
கத்திரிக்காவை எண்ணெயில் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா மிச்சம் இருந்த மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த கத்திரிக்காவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் 2 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கத்திரிக்காய் வேகட்டும். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கத்திரிக்காய் வேக விட்டோம். இப்போ முக்கால்வாசி அளவுக்கு கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வைங்க. இந்த புளி தண்ணி சேர்த்துருக்கோம், அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இது கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம்லேயே வச்சு இதை திரும்பவும் கொதிக்க வைங்க. புளி தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்தோம்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் குக் வித் கோமாளியில் ஹீரோயின் அஞ்சலி சொல்லி பிரியங்கா செஞ்ச ஆந்திரா டிஷ்ஷான குத்தி வெங்காய கூரா ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்து கூட சாப்பிட்றப்பையும் சப்பாத்தி கூட சாப்பிட்றப்பையும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நான் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.